அப்படின்னா இது எல்லாமே மூணுமே நல்லா பார்த்தா தெரியும். இது மூணுமே ஒரு ஆன்டிபயோட்டிக். உப்பு போட்டு நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பாங்க. உப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சூடு, சொரணை, எமோஷன்ஸ் இதெல்லாம் இந்த மீன் செத்தா கருவாடாகுது. கருவாடு ஆகணும் அப்படின்னா அதில் உப்பு போடுவாங்க. திருஷ்டி சுத்தி போறது, கந்திஷ்டி கழிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. உயிர்களையோ கொல்ற சக்தி இந்த உப்புக்கு இருக்குது. இந்த பொருள் நல்லதா கெட்டதா, இதை அதிகமாக பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து உப்பு. இந்த உப்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அதை எப்படி அதை புரிதலோடு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது. இது மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ உங்கள் ஆதரவை கொடுக்கலாம். நான் சசிகுமார். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உப்பு, இந்த உப்புங்கிறது முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்புங்க. இந்த உப்புக்காக உப்பு சத்தியாகிரகம் போராட்டமே நம்ம இந்தியாவில் அப்போ நடத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த உப்போட வேல்யூ என்னன்ட்டு அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உப்பை வந்து நம்ம ஆளுங்க எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். உப்பு அப்படிங்கிறத வந்துங்க நம்ம வந்து ஒரு உணவு பழக்கம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் உப்பு கண்டிப்பாக இருக்கணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பை அப்படின்ட்டுலாம் நம்ம வாசகங்கள் கேட்க முடியுது. இந்த மாதிரி உப்பு இருக்கிற உணவு ஒரு சிறந்த உணவு, சுவையான உணவு அப்படின்ட்டு நம்ம தமிழர்கள் அன்று தொட்டே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு வந்து நெல்லுக்கு நேராக அன்னைக்கு பார்த்துருக்காங்க. உப்பும் நெல்லும் நேரே அப்படிங்கிற தமிழ் இலக்கிய பாடலே இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் வேண்டாத உழவு அப்படின்ட்டும் சொல்லுது நம்ம நற்றிணை பாடல். அதாவது மழையை வேண்டாத ஒரு விவசாயம் அப்படின்னா அது இந்த உப்பு விளைவித்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உணவில் இலை விரித்து நம்ம சாப்பிடும்போது கூட ஓரத்தில் முதல்ல உப்பு வைப்பாங்க. அந்த வாழை இலையில் உப்பு வந்து அவ்வளோ பியூரிட்டி அப்படின்ட்டு அவங்க கருதுகிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உணவு முடித்து உணர்வு, அந்த உணர்வு எமோஷன்ஸ் இது கூடலாம் நம்ம தமிழர்கள் வந்து இந்த உப்பை சேர்த்துக்கிறாங்க. யாராச்சும் நமக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக உப்பிட்ட கடனை நீ மறக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடுனாலே அங்கே உப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உப்பிட்ட கடன் அப்படின்னா உனக்கு சாப்பாடு போட்ட கடன், அதை நீ மறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உப்பு போட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க. உப்பு அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சூடு, சொரணை, எமோஷன்ஸ் இதெல்லாம் இந்த உப்பு தான் குறிக்குது அப்படின்ட்டு இந்த உப்பு கூட தான் அவங்க எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு தாண்டியாச்சா. இப்போது அவங்களுடைய புரிதல்கள் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த திருஷ்டி சுற்றி போடுறது, கந்திஷ்டி கழிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உப்புங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குங்க. இந்த உப்பு அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு என்ன புரிதல் அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய உப்பும் சரி, மஞ்சளும் சரி, வேப்பிலையும் சரி, இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாத்திர சம்பிரதாயங்களில் இது இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மூணுமே நல்லா பார்த்தா தெரியும். இது மூணுமே ஒரு ஆன்டிபயோட்டிக். உப்பும் சரி, வேப்பிலையும் சரி, மஞ்சளும் சரி, இது எல்லாமே நம்ம ஆட்கள் திருவிழாக்களில் எதில் கொண்டாடினாலும் இது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருந்தது. அந்த விதத்தில் தான் அவங்க அதை பயனும் படுத்தினாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு வந்து எப்படி அப்படின்னா ஒரு தீய சக்திகளை அண்ட விடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா தீய சக்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்காம கிருமிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், உப்பு வந்து கிருமிகளை அழிக்கக்கூடியது. அதனால தான் இப்போ ஒரு மீன் செத்தா கருவாடு ஆகுது. கருவாடு ஆகணும் அப்படின்னா அதில் உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு அது கருவாடானா அது கெட்டு போகாது. அதில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்துடும். அதுக்கு அடுத்து வேற எந்த ஒரு கிருமியும் அதில் வராது. இதனால் அது கெட்டு போகாமல் இருக்கும். அப்போது ஒரு கிருமிகளையோ இல்லை உயிர்களையோ கொல்ற சக்தி இந்த உப்புக்கு இருக்குது. அதனால தான் நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அது உயிரை கொல்லுது. கிருமியாக இருந்தாலும் நுண்ணுயிர்களாக இருந்தாலும் அதை கொல்லுது இல்லையா, அப்போ ஏதோ உயிரை அழிக்கிற சக்தி அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிருமிகளை அழிக்கிறதுனால இந்த உப்புக்கு வந்து தீய சக்திகளை தடுக்கிற பவர் இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு என்னுடைய ஒரு வியூகம். அப்படி
இப்போ நம்ம இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பை வந்து ஒரு மகாலட்சுமி அம்சமா நம்ம தமிழர்கள் பார்த்தாங்க. மகாலட்சுமியின் அம்சமா ஏன் பார்த்துருக்கணும்? உப்பு இருக்கிற இடத்துல நம்ம கிருமி வராது, சுத்தமா இருக்கும். சுத்தமா இருந்தது அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகும், நல்லது நடக்கும்ங்கிறதுனால கூட மகாலட்சுமி அப்படின்னா உப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாமோன்ட்டு எனக்கு தோணுது. உப்பு வந்து நல்லதா கெட்டதா? நம்ம ஆளுங்க இவ்வளோ பயன்படுத்துனாங்களே, உப்பு வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, பி லைக் ஏ சால்ட். உப்பு மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. உப்பு வந்து அதிகமாகவும் பயன்படுத்திடக்கூடாது, கம்மியாகவும் பயன்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி நம்ம அதிகமாகவும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து யார்ட்டையும் பழகக்கூடாது, அதுக்காக ரொம்பையும் ஒதுங்கியும் இருக்கக்கூடாது. அங்கிற மாதிரி உப்பை தொட்டும் தொடாமலும் சுவைக்காக பயன்படுத்தினா நமக்கு கண்டிப்பாக அது நல்லது தான், அந்த உணவும் சுவையானது தான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஸோ உப்பு வந்து எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்ம அன்றாட உணவுகளில் எந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி காணொலிகளும் நம்மளுடைய பண்பாட்டு ரீதியான தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நீங்கள் பார்ப்பது காவிய தலைவன். நான் சசிகுமார். நன்றி.